இன்றைக்கு நம்ம பொதுமக்கள்லாம் கூடி மாரநாட்டு கம்மாய் மாரநாட்டு சீமை சார்ந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 ஏக்கர் நிலப்பரப்பு விவசாய நிலங்கள் இருக்குது. அந்த நிலம் பார்த்திங்கன்னா மாரநாடு கண்மாயின்னு ஒரு கண்மாயை நம்பி தான் இருக்குது. வைகை ஆற்றிலிருந்து அந்த கண்மாய்க்கு ஒரு கால்வா வருது. அந்த கால்வாயின் குறுக்க 2 தனி நபர்கள், அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய மணல் மாஃபியா. அந்த 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவடு மண்ணிலேருந்து ஆற்று மண்ணிலேருந்து எல்லாத்தையும் ஆள்றதே அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் என்ன பண்ணுறான், அந்த கால்வாய்க்கு குறுக்க பாலம் கட்டுறாங்க. பாலத்தை நீர்வளத்துறையிலேருந்து அனுமதி வாங்குறாங்க. நீர்வளத்துறைக்கு நம்ம கலெக்டர்கிட்ட, நீர்வளத்துறை ஈகிட்ட, சிஇட்ட, ஏஇட்ட எல்லார்ட்டையும் நம்ம பல முறை மனு கொடுத்தாச்சு. எல்லா கிராம மக்களும் சேர்ந்து மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவுக்கெலாம் சட்டம் செய்யாமல் அவங்க அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. அந்த அனுமதியை வாங்கிக்கிட்டு போலீஸ் பந்தோபஸ்து வேணும், மக்கள்லாம் தடுக்கிறாங்க. மக்களை இவன் திசை திருப்பி, நீதிமன்றத்தை திசை திருப்பி மக்கள்னு சொல்லாமல் 2 தனி நபர்கள் நாங்கள் சட்டப்படி அனுமதி வாங்கின பாலத்தை கட்ட விட மாட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய கவனத்தை திசை திருப்பி ஒரு உத்தரவு வாங்கிட்டு போலீஸ் பந்தோபஸ்தோட 4 நாளாக தோண்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் முறைப்படி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் நீதிபதி புகழேந்தியும் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களும் நேற்று வாய்மொழியாக 2 வாரங்களுக்குள்ளார கலெக்டர் உத்தரவு பண்ணோம். ஒரு விவசாய பர்பஸுக்காக நடைபாதை கேட்டு அப்ளை பண்ண ஒரு விவசாயிக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, 30 அடியில் அகலத்தில் நீங்கள் பாதைக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுக்கலான்னு ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பி 2 வாரத்திற்குள்ளார கலெக்டர் இது தொடர்பாக எனக்கு ரிப்போர்ட் போடணும்னு போட்டிருக்காரு. அந்த நிலையில் நாங்கள் சரி நீதிமன்றத்தை மதித்து நாங்கள் இருக்கும்போது இவன் ராப்பகலாம் நேற்றுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே அந்த வேலையை தடுக்கிறதுக்காக இன்றைக்கி 18க்கு மேற்பட்ட கிராமம் மாரநாடு சீமையை சார்ந்த ஆவரங்காடு, வேளாங்குளம், திருப்பாச்சேத்தி, வெளத்தூர், வாகுடி, தஞ்சாவூர், சுள்ளங்குடி, கச்சனத்தம், இப்படி எல்லா வெள்ளிக்குறிச்சி எல்லா ஊர்களையும் சேர்ந்த விவசாயிகளும் சேர்ந்து இன்றைக்கி சாலை மறியல் மக்கள் போராட்டம். அதிகாரியை வர சொன்னால் எந்த அதிகாரியும் வரமாட்டேன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நீதிமன்ற உத்தரவை மதிங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு இன்றைக்கி சாலை மறியல் பண்ணி இப்போ எல்லாரும் மற்ற அதிகாரிகள்லாம் எங்களுக்கு வாய்மொழியாக உத்தரவு கொடுத்துருக்காங்க. 2 வாரத்துக்கு நீதிமன்ற உத்தரவு வரும் வரைக்கும் அங்க எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவின் பேர்ல நம்ம போறோம். ஒரு 2 தனி நபர்களுக்காக, ஒரு மணல் மாஃபியா கும்பலுக்காக ஒரு அரசாங்கம் இவ்வளவு தூரத்துக்கு செயல்படுறது நல்லதுக்கல்ல. தேர்தல் நேரத்தில் அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் மனசில் வச்சுக்கோங்க, இந்த பாலம் கட்டப்பட்டது என்றால் நீதிமன்ற உத்தரவையும் தாண்டி நீங்கள் பாலம் ஏதாவது கட்டினீங்கன்னா நிச்சயமாக மக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உங்களுக்கு மாரநாட்டு சீமையை பற்றி நல்லா தெரியும், எல்லாருக்கும் அரசியல்வாதிக்கும் தெரியும், அந்த மணல் மாஃபியாவுக்கும் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அந்த பாலம் பாதுகாக்கப்படாது. நன்றி, வணக்கம்.